கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் திருப்பூர் மாநகர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்ற அவர் வாகனம் மக்கள் வெள்ளத்திலே தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான ஆயிரக்கணக்கான பெண்கள் முளைப்பாரியை கையில் ஏந்தியும் மலர்களை கையிலே வைத்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக மலர்களை தூவியும் பூரண கும்ப மரியாதையோடு வாழை மரங்கள் செங்கரும்பு கட்டி உற்சாகமான ஒரு வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வழங்கி வருகிறார். மக்கள் வெள்ளத்திலே அலைகடல் என திறந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அதிமுக பொதுச் செயலாளருடைய வாகனம் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இந்த பகுதியிலே பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களுக்காக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அதிகமாக இந்த சின்னலாடை மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான இந்த சாயப்பட்டறை பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதாவது திருப்பூர் மக்கள் நலன் காத்த ஒரு மகத்தான ஆட்சியாக அதிமுக அரசு இருந்திருக்கிறது. சாய சலவை பட்டறைகள் மூடி கிடந்த நிலையிலே வட்டி இல்லாத கடன் 200 கோடி ரூபாய் கொடுத்து திருப்பூர் பனியன் தொழிலை பாதுகாத்தது மாண்புமிகு புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலம். திருப்பூர் மாவட்டத்திலே 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதி கிராமங்களை உள்ளடக்கிய நகரங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய அதாவது உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த மகத்தான ஒரு திட்டமாக இந்த அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவிநாசி அத்திக்கடவு அந்த திட்டத்திற்காக 1789 கோடி ரூபாய் அதிமுக அரசு அந்த ஒதுக்கி அந்த முதற்கட்ட பணிகளை செய்தாலும் கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்யாமல் ஸ்டாலினுடைய திமுக அரசு இருக்கிறது. அந்த மக்களுக்காக அதிமுக அரசு செய்த நன்மைதான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடி எழுச்சியான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலே நெருப்பெரித்தல் பகுதியிலே 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 2100 அடுக்குமாடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஏழை மக்களுடைய வாழ்விலை ஒளியேற்றி அது பயன்பாட்டில் இருக்கிறது. காங்கிரீட் வீடு இல்லாமல் ஏழை எளிய மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. பாரதி கூறியது போல தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார். ஆனால் வீடு இல்லாத மக்களை அறிந்து அவர்களுக்கு ஏறக்குறைய 2100 வீடுகள் கொடுத்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. திருப்பூர் வடக்கு தொகுதியே 10 ஊராட்சி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியாக அண்ணனூர் மேட்டுப்பாளையம் குடிநீர் திட்டத்திற்காக 71 கோடி ரூபாய் கொடுத்து குடிநீர் தேவையை பூர்த்தி செய்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. வேலமாலய தொகையிலே 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மேம்படுத்தப்பட்ட 60 படுக்கை வசதிகளோடு கூடிய அரசு மருத்துவமனை. அதாவது மக்கள் வரக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அப்படி ஏற்படக்கூடிய அந்த மக்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இது போன்று படுக்கையோடு கூடிய மருத்துவமனைகள் உருவாக்கி கொடுக்கப்பட்டது. இதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பான முறையில் படுக்கை வசதியுடன் கூடிய மருத்துவமனைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் பகுதியிலே தற்போது இந்த எழுச்சியுரை ஆட்டக்கூடிய இந்த பகுதியிலே 4 குடிநீர் திட்டம் மூலமாக திருப்பூர் மாநகருக்கு அதாவது சுத்திகரிக்கப்பட்ட சுவையான ஒரு குடிநீரை மக்களுக்கு வழங்கிய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. கணக்கம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுக்கப்பட்டது. பெருமாநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளி தனியாக பிரித்து பெண்களுக்கான தனி உயர்நிலைப்பள்ளியாக அமைத்துக் கொடுக்கப்பட்டது. கூடுதல் வகுப்பறை கட்ட கக்கம்பாளையம் அரசு பள்ளிக்கு 2 கோடியே 60 லட்சம் ரூபாயும், பத்மாவதிபுரம் உயர்நிலைப்பள்ளிக்கு அதாவது 1 கோடியே 60 லட்சம் ரூபாயும், பிச்சாம்பாளையம் உயர்நிலைப்பள்ளிக்கு 1 கோடியே 6 லட்சம் ரூபாயும், திருப்பூர் மாவட்ட தொழிலாளர்களுடைய நலனுக்காக ரூபாய் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதியுடன் கூடிய 100 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் வடக்கு தொகுதி சொக்கனூர் ஊராட்சியிலே கால்நடை கிளை நிலையத்தை கால்நடை மருந்தகம் போன்றவையெல்லாம் உயர்த்தி கொடுத்து கால்நடைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கால்நடை வளர்ப்பாளர்கள் அதன் மூலமாக தீர்வு காணுவதற்கு ஒரு வழிவகை செய்து கொடுக்கப்பட்டது. பட்டம்பாளையம், வள்ளிபுரம், சொக்கனூர், கொடாரம்பாளையம், அதே போன்று வாலிப்பாளையம் மேற்பகுதி
பொங்குபாளையம் பகுதிகளிலே 24.50 லட்சம் மதிப்பீட்டிலே பழனியர் நிழற்குடை ஈட்டி வீரம்பாளையம் ஊராட்சி ராக்கியாப்பட்டியில் கால்நடை கிளை நிலையம் புதிதாக ஆரம்பித்துக் கொடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் திருப்பூர் மாவட்டத்தில் 213 புதிய பேருந்துகள் வழங்கப்பட்டது. மக்களுடைய சேவைக்காக பேருந்துகள் இல்லை என்கிற குறையை போக்க மக்களுடைய பயண வசதிகளுக்காக இது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி அரசு பள்ளிக்கு சுமார் 2 கோடி மதிப்பீட்டிலே மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கு பெஞ்ச், டேபிள், சேர் போன்றவை எல்லாம் வழங்கப்பட்டது. திருப்பூர் ஊராட்சியிலே 10 ஊராட்சிகள் பகுதிகளுக்கு 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே குடிநீர், சாலை, வடிகால், மின்விளக்கு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இப்படி பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதனுடைய விளைவாகத்தான் இந்த திருப்பூர் மாவட்டம், குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சாயப்பட்டறைக்கு மூடு விழா கண்டிருந்ததை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 200 கோடி ரூபாயை மீட்டுக் கொடுத்திருக்கிறது. இந்த தொழிற்சாலைகளை மையமாக வைத்து இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு என்பது சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் வட மாநில தொழிலாளர்கள் இங்கு வந்து வேலை பார்ப்பவர்கள் காவல்துறையை விரட்டி அடிக்கக்கூடிய அவலநிலைக்குத்தான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த பகுதியிலே மிகப்பெரிய அளவிலே கொலை, கொள்ளை, அதே போன்று கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை தலைவிரித்து ஆடுகிறது. தனியாக ஒரு பெண் நடமாடுவதற்கு கூட இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இளம் பெண்கள் ஏராளமானோர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மாவட்டமாக இன்றைக்கு ஸ்டாலினுடைய திமுக அரசு மாற்றியதுதான் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய சாதனை என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2026 மலருகிற பொழுது இந்த காலையிலே கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுச் செயலாளரை சந்திக்கிற போது திருப்பூரிலே ஏறக்குறைய 20,000 பின்னலாடைகள் அது சார்ந்த நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, நூல் வரி உயர்வு போன்ற பல்வேறு காரணங்களால் பின்னலாடை தொழில் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருப்பதாக, நலிவடைந்திருப்பதாக, தொழில் செய்ய முடியாத நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். 40% நிறுவனங்கள் இதனால் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு நியாயமான கூலி கிடைக்காததால் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லை என்கிற வேதனை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பித்தளை பாத்திரம் தயாரிக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வரி மற்றும் மின் கட்டணத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், குப்பை வரியை வாங்கிக் கொண்டு குப்பை அல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதி தற்போது இந்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி அவலம் இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தார்கள். பெண்ணலாடைத்துறைக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வைத்தார்கள். அந்த 2026 அதிமுக ஆட்சி அமைக்கிற போது அதனை கண்டிப்பாக செய்து கொடுக்கிறோம் என்கிற உறுதிமொழியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் அறிவித்தார்கள். அதே போன்று பின்னலாடைத்துறைக்கு தனி வாரியம் என்பது ஒரு முக்கியமாக அவர்கள் வைத்த கோரிக்கை. ராதர்பேட்டையில் இருக்கக்கூடிய 2ஆம் தரம் பனியன் விற்பனை 30% கடைகள் தொழில் நடத்தக்கூடிய முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த 2ஆம் தர கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. தொழில் நடத்த முடியாமல் பிற மாநிலங்களில் இருந்து பனியன் உற்பத்தி அதிகம் மற்றும் திருப்பூரில் உற்பத்தி செலவு அதிகம் என்பதால் கடுமையான ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய நிலை இருப்பதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். 2ஆம் தர அந்த பனியன் விற்பனையாளர்களுக்கு குறைந்த வாடகையில் புதிய சந்தை ஒன்று ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திருப்பூரை பொறுத்தளவிற்கு கருக்கோழி அந்த வரக்கூடிய பண்ணை அதிகமான விவசாயிகள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த விவசாயிகள் சார்பாகவே அந்த அரசு பண்ணையாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை இந்த காலையிலே அதிமுக பொதுச்செயலை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த கறிக்கோழி பண்ணையாளர்களோடு நேரடியாக அழைத்து பேசி அவருடைய குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளுக்கான பிரச்சனைகள் தீர்வு காணப்பட்டது. அது அதிமுகவுடைய முதலமைச்சராக பொதுச் செயலாளராக மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலை கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவருடைய ஆட்சி காலத்திலே அது செய்யப்பட்டது. அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முறை கூட தங்களை அழைத்து பேசாத அவலம் என்பதை அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. கிலோ ஒன்றுக்கு தற்போது 6.50 வழங்கப்படுகிறது. அதை 15ஆக உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நொய்யல் ஆறு அழிவதை காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இந்த பகுதியினுடைய மக்கள் வைத்து கூட 4.5 ஆண்டுகளாக ஸ்டாலின் ஆட்சி எதையுமே செய்து கொடுக்கவில்லை என்கிற வேதனையை அவர்கள் விலைப்பிடித்திருக்கிறார்கள். விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாயில் அமைக்காமல் சாலை ஓரமாக அமைக்க வேண்டும். விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் கிணறுகள் அமைத்தால் ஊருக்கே அந்த உணவளிக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மாண்டு போகக்கூடிய நிலைக்கு ஏற்படும். அது விளைச்சல் குறையக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படும் என்பதை அவர்கள்
வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே சாலை ஓரமாக அந்த செல்லக்கூடிய அந்த எண்ணெய் குழாய்களை அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனமலை ஆறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும். அதே போன்று உரங்கள் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும். தற்போது கிடைக்கக்கூடிய உரங்கள் போலியான உரங்கள் எல்லாம் இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவிநாசி அத்திக்கடவு அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும். இந்த திமுக அரசு அது பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. 2026 ஒட்டுமொத்தமான எங்களுடைய ஆதரவு உங்களுக்குத்தான் உண்டு, நீங்கள் முதலமைச்சர் ஆவீர்கள், அதனை முழுமையாக எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்க வரி விதிப்புக்கு மத்திய அரசிடம் கூறி அந்த வரி விதிப்புக்கான அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பின்னலாடை சார்ந்தவர்கள் அதே போன்று விவசாயிகள் அனைவருமே அந்த கோரிக்கை மனு மூலமாக அளித்திருக்கிறார்கள். அதனை கேட்டறிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களுடைய கோரிக்கை முழுமையாக செய்து கொடுக்கப்படும் என்கிற உத்தரவாதத்தை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மகத்தான இயக்கம் ஏழைகளுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, நெசவாளர்களுக்காக, உழவர்களுக்காக, மீனவர்களுக்காக எண்ணிலடங்கா திட்டங்களை அள்ளி கொடுத்திருக்கிறது. அந்த எழுச்சியைத்தான் இன்றைக்கு இந்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி குலுங்குகிற அளவிற்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஒரு உற்சாகமான வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இந்த வரவேற்பு என்பது இன்றைக்கு இந்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற அளவிற்கு அந்த வரவேற்பை அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனம் வந்து கொண்டிருக்கிறது, வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் இடைவிடாமல் அடர்த்தியாக அவ்வளவு பேர் இங்கே கூடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே ஏழை பெண்கள் ஏற்றம் பெறுவதற்காக தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது. ஏழை வீடு இல்லா ஏழைகளுக்கு அம்மா பசுமை வீடுகள் வழங்கப்பட்டது. அதே போன்று இலவச கிரைண்டர், மிக்சி, ஆடு, மாடு, கோழி இப்படி எண்ணற்ற திட்டங்கள் வழங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி, ஆரம்ப சுகாதார நிலையங்களை உருவாக்கி, உயர்நிலைப் பள்ளிகளை உருவாக்கி, கல்லூரிகளை உருவாக்கி, மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி ஏழை எளிய மக்களுடைய கல்வி கண்ணை திறந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதை இந்த எழுச்சிதான் இன்றைக்கு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கொடுத்தீர்கள், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், நீங்கள் கொடுத்தீர்கள், உங்களை அரியணையில் ஏற்றி நாங்கள் அழகு பார்க்கிறோம் என்ற விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள். தற்போது தேர்தல் வந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மக்கள் இயக்கம்தான் வெற்றி பெற வேண்டும் என்கிற இயக்கத்தோடு அவர்கள் நிற்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. அவருடைய முகத்திலே மலர்ச்சி இருக்கிறது. பொதுச் செயலாளர் வந்துவிட்டார். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறிவிடும், தங்களுடைய குறைகள் எல்லாம் சரி செய்யப்படும் என்கிற அந்த வேதனையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கானோர் கூடி இந்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அதற்கு முன்னதாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், இந்த திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி அவர்கள், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய உடுமலை கே ராதாகிருஷ்ணன், இன்று ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலையை கையிலே காட்டி, இரட்டை இலையை கையிலே ஏந்தி, 2 விரல்களை உயர்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற ஒரே முழக்கத்தோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிறார்கள். இந்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியை மக்கள் வெள்ளத்தால் குலுங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.